வணக்கம் கட்டதை கற்பிப்போம். இன்றைக்கி நாள் 10. இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைவீச்சுக்கான 4 அடி பிரிப்பு, அப்புறம் படைவீச்சுக்கான 9 கட்டம் தான் நான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம படைவீச்சுக்கான அடிப்படை சுத்து முறைகள், அப்புறம் ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் படைவீச்சுக்கான விளக்கங்களே தனியாக போட்டிருப்போம். அப்போ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ நம்ம படைவீச்சுக்கான 4 அடி பிரிப்பு, அப்புறம் 9 கட்டம் பார்க்கலாம். முதல்ல அந்த படைவீச்சுக்கான திருக்கி 4 அடி பிரிப்பு திருக்கி தான் நான் பார்க்க போகிறோம். முதல்ல 4 அடி பிரிப்பு பார்த்துடலாம், அப்புறம் திருக்கி போட சொல்லித்தரேன். முதல்ல ஆதி நினைக்கிறோம், இதுலேருந்து வலது ஒளிநிலை போகிறோம். வலது ஒளிநிலை போகிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 அடி பிரிக்கிறதுக்கு முதல் காலை பிரிக்க போகிறோம். இடது காலை பிரித்து போகும்போது, இடது காலை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா காலை தூக்கி திருப்பி வச்சு பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது முதல் அடி முட்டி கட்டிக்கணும். முட்டிக்கு நேரம் குறி இருக்கும். அந்த குறி ஃபுல்லாமே உங்களோட கற்பனை தான். முதல்ல சொல்லிக்கிறேன், இது கற்பனை பண்ணி ஒரு சண்டையாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் நீங்கள் குறியெல்லாம் தெளிவாக கிடைக்கும். உங்கள் முன்னாடி எதிரி இருக்கான்றதை கற்பனை பண்ணிக்கோங்க. முட்டி கடிக்கிறோம். மறுகால் ஏற்றி பிரிக்கும் பொழுது தலைக்கு அடிக்கிறோம். இந்த கால் அதே அகலம் தான் கால் ஏற்றணும். காலை பிரிக்கும் போதும் அதே 7 ஜான் அகலத்தை தான் கால் ஏற்றணும். 6லேருந்து 7 ஜான் அளவுக்கு கால் வச்சுக்கோங்க. அதான் சரியாக இருக்கும். தலைக்கு அடிக்கிறோம். அப்படியே ஒளிநிலை வரும். இது இடது ஒளிநிலை. இதுலேருந்து அடுத்த மறுகால் பிரிக்கிறோம். வலது கால் பிரிக்கும் போது அதே மாதிரியே முட்டி கடிக்கிறோம். ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு அடி முட்டி கடிக்கிறோம். மறுகால் ஏற்றும் போது தலைக்கு. இதான் தெளிவான குறி. திரும்ப பாருங்கள். வலது ஒளிநிலை, முட்டி கடிக்கிறோம், தலைக்கு அடிக்கிறோம். இடது ஒளிநிலை, முட்டி கடிக்கிறோம், தலைக்கு அடிக்கிறோம். இப்போ திருக்கி 4 அடி திருக்கி பார்த்துடலாம். முதல்ல திருக்கி போட போகிறோம். இப்போ நம்ம 4 அடி பிரிப்பில் முட்டி கடிச்சு தலைக்கு அடிக்க குறி சொல்லியிருந்தோம். திருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா 2 அடியுமே தலைக்கு தான். பாருங்கள், ஆதி நினைக்கிறோம், முழுதும் திருக்கிறோம். திருக்கும் போது முதல் அடி தலைக்கு அடிக்கிறோம், மறு அடி தலைக்கு. மொத்தம் 2 அடி வருது. ரெண்டுமே தலைக்கு தான். 4 அடி பிரிக்க போகிறோம். திருக்கி போடுறோம். அப்படியே ஒளிநிலை 4 அடி பிரிக்கிறோம். முட்டி கடிச்சு தலைக்கு, முட்டி கடிச்சு தலைக்கு, மறு திருக்கி போட்டு முடிக்கிறோம். இதான் திருக்கி 4 அடி திருக்கி. இப்போ இந்த படைவீச்சை 5 திசைக்கு எப்படி பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை கவனிச்சுக்கோங்க. ஒன்று, இந்த படைவீச்சு பாடத்தை பொறுத்த வரைக்கும் குறிகள்ன்றது ரொம்ப முக்கியமானது. தாக்கக்கூடிய குறிகள் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன அந்த முட்டி போகிற பொறுத்துக்கு தலைக்கு இந்த குறி தெரிஞ்சால் நீ சுத்தம் வேகமாக சுற்றினாலுமே அந்த குறிக்கு தான் கம்பு போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நினைவு வச்சுக்கோங்க. இது அப்போ தான் பின்னால் போகிற வரைக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போடைய கணம். இந்த கம்போட கணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஒல்லியான கம்பு பயன்படுத்துறீங்க. வேகமாக சுற்றணுன்றதுக்காக ஒல்லியான கம்பு பயன்படுத்துறீங்க. அது எந்த வகையிலும் பயன் கொடுக்க போதில்லை. சுத்துமுறை பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு ஒல்லியான கம்பு பயன் கொடுக்க போகிறதே இல்லை. சிலம்பத்தின் சுத்துமுறை பயிற்சி எதுக்கானது அப்படின்னா, அது தோள்பட்டை வலிமைப்படுத்துது தான். அப்போ அந்த கம்போட கணம் வச்சு பயிற்சி பண்ணால் தான் நம்ம வலிமையாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே 1.5 இன்ச்சு வச்சு பயிற்சி பண்ணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தசை மாதிரி பயிற்சி பண்ணுறதை பார்த்துடலாம். பாருங்கள், அப்படியே திருக்கி போட்டு தசை மாறுறோம். அதே மாதிரி தலை கடிக்கிறோம். இந்த காலெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கால் அதே அகலத்தில் கால் வைக்கணும். 6லேருந்து 7 ஜான் வச்சு தான் பயிற்சி பண்ணணும். அடுத்த ஒளிநிலை போகிறோம். இங்கே 4 அடி பிரிக்கிறோம். ஒளிநிலை வரோம். திரும்ப திருக்கி போட்டு முடிக்கிறோம். 2 தசை முடிச்சிட்டோம். இப்போ 3ஆவது தசைக்கு போகிறோம். திரும்ப இங்கே ஒளிநிலை 4 அடி பிரிக்கிறோம். திரும்ப திருக்கி போட்டு முடிக்கிறோம். திரும்ப தசை மாறுறோம். 4 அடி பிரிக்கிறோம். திரும்ப திருக்கி போட்டு முடிக்கிறோம். திரும்ப தசை மாறுறோம். ஆரம்பிச்சதுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு தடவை 4 அடி பிரித்து முடிக்கணும். திரும்ப திருக்கி போட்டு முடிக்கிறோம். இதுதான் படைவீச்சு 9 கட்டம்.